கன்னி ராசிக்கு தற்போது கண்டக சனியோட பாதிப்பு அதுவும் கடுமையாக இருந்திருக்கும். வாழ்க்கை புரியும் நேரம் அப்படின்னு கூட நம்ம மாத பலன் நம்ம போட்டிருக்கிறோம். இந்த கண்டக சனி இந்த 2-3 மாசமா பாதிப்பு அதிகமாகவே கொடுத்துருக்கோம். குறிப்பா வாழ்க்கை துணை ஒரு வகையில துன்பங்கள், வாழ்க்கை துணை ஒரு வகையில கருத்து வேறுபாடுகள், அல்லது வாழ்க்கை துணை ஒரு வகையில சில பிரச்சனைகளோ, இது இல்லைனாக வாழ்க்கை துணைவருக்கு உடல்நல தொந்தரவு, பாதிப்புகள், அல்லது உங்களுடைய கூட்டாளிகள், நண்பர்கள், அண்ட அயலார்களால் சில பிரச்சனைகள், போட்டி பொறாமை, தொழில கஷ்டங்கள், இப்போ ஒர்க் ப்ரெஷர், இந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்கோம். இந்த கண்டகச்சனியோட கடுமையான பாதிப்பை இந்த 11ஆம் பாவகத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் குறைக்க போறாரு. அதே போல இந்த நட்சத்திரத்தின் அடிப்படையிலும் நாம இந்த வீடியோவில் டீட்டெயிலா குரு பெயர்ச்சி பலன்களை பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனி சுவாமிகள். இந்த சேனலை பொறுத்தவரையிலும் சரியான கைடன்ஸும் சரியான ஜோதிட தகவல்களும் தரக்கூடிய சேனல். நீங்க விருப்பப்பட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ண மறக்காதீங்க. உங்க நண்பர்கள் உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்க. ஜூன் 1ஆம் தேதி குரு பெயர்ச்சி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி, மே 26ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி குரு பெயர்ச்சி. மொத்தத்துல குரு பெயர்ச்சி ஆகிறாரு. மிதுனம் ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. 12 வருஷத்துக்கு ஒரு முறை குரு உச்சமாகக்கூடிய காலகட்டம். இந்த டியூரேஷன் எப்படி இருக்கும்? அதே போல இந்த குரு நின்ற இடத்தை விட பார்க்கிற இடத்தை வளப்படுத்துவார். அதுதான் நமக்கு முக்கியமா புரிஞ்சுக்கணும். மேலும் காலபுருஷ தத்துவத்தின் 9ஆம் அதிபதி விரையாதிபதியாகவும் வராரு. அந்த குரு பகவான் உச்சமாகிறதுனால என்ன நடக்கும்? குரு உச்சமாகிறதுனால உங்களுக்கு வீடு வாகனம் வகையில செலவுகள் ஏற்படும். முக்கியமான விஷயம், ஒண்ணு வாங்குவீங்க அல்லது விற்பீங்க. அதன் மூலம் கையில பணப்புழக்கம் ஏற்படும். ஸோ பணப்புழக்கம், டிரான்சாக்ஷன், மற்றவங்கிட்ட குடுக்கல் வாங்கல், இதெல்லாம் நடக்கும். இந்த வருஷம் வாய்ப்பு அதிகம். அப்போ அந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும். ஏன்னா இந்த குரு பகவான் பாதகாதிபதியாகவும் வராரு. அந்த வகையில மணி ஃப்ளோயிங் நல்லாவே இருக்கும். ஆனா அந்த மணியை செலவு பண்ற இடத்துல நீங்க கவனமாகவும் இருக்கணும். மணியை செலவு பண்ற விஷயத்துல ஏமாறாம இருக்கணும். குறிப்பா வீடு வகையில, வாகன வகையில, வீடு வாங்குறது, வாகனம் வாங்குறது, அந்த வகையில உங்களுக்கு விரயங்கள் ஏற்படும். காலபுருஷ தத்துவத்தின் 12ஆம் அதிபதியாக வரக்கூடிய குரு உச்சமாகிறதுனால விரயங்களும் ஏற்படும். 9ஆம் அதிபதி, காலபுருஷ தத்துவத்தின் 9ஆம் அதிபதி உச்சமாகிறதுனால சொத்துக்கள், முக்கியமா சொத்துக்கள் வகையில உங்களுக்கு அந்த செலவுகளை ஏற்படுத்தும். அதே போல தந்தை வகையில செலவுகள் ஏற்படுத்தும். பூர்வீக சொத்து விற்கிறது, அதன் மூலம் ஆதாயங்களோ அல்லது அதன் மூலம் பணப்புழக்கமோ ஏற்படும். அதுலயும் ஒரு முடிவுகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். சொத்து வகையில பாசிட்டிவ் தான். அதே போல இந்த 11ஆம் பாவகத்துல குரு இருக்கிறாரு. லாபஸ்தானத்துல குரு இருக்கிறாரு. பொதுவாகவே கோச்சாரத்துல குரு பகவான் 2, 5, 9, 11 இந்த பாவகங்களில் குரு இருந்தா நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்றது ஒரு பொது விதி. உண்மையிலேயே குரு 11ஆம் இடத்துல இருக்கிறது அபிலாஷைகளை நிறைவேற்றும். உங்களுடைய நீண்ட நாள் கனவு, நீண்ட நாள் ஆசைகளை நிறைவேற்றும். முக்கியமா திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்தை கொடுக்கும். அது 3 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே சொல்லலாம். அதாவது திருமணம் ஆகல, வரன் வரல, செட் ஆகல அப்படின்னு 30 வயசு கடந்தும் இருப்பவர்களுக்கு வரன் வரும், செட் ஆகும், திருமணமும் ஆகும். ஏன்னா உங்க ராசிக்கு 7ஆம் அதிபதி குரு. அந்த வகையில எடுத்துக்கிட்டாக திருமணத்தை கொடுப்பாரு. 11ஆம் பாவகத்திலிருந்து 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால குழந்தை பாக்கியத்தையும் கொடுப்பாரு, பொருளாதார வரவையும் கொடுப்பாரு. அந்த பண வரவு இருந்தாலும் அதை செலவு பண்ற இடத்துல கவனமாகவும் இருக்கணும். இல்லைன்னா தேவையில்லாத விரயமாகும். கடனுக்கு ரீபேமெண்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படும் இந்த காலகட்டத்தில். அதனால கடனுடைய அழுத்தம் இல்லாமல் இருப்பீங்க. அதே போல நீண்ட நாள புத்திர பாக்கியத்துக்காக மருத்துவ செலவு செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னா ஒரு நல்ல செய்தி வரத்துக்கும் இந்த வருஷம் வாய்ப்பு இருக்கு. இப்படி இதெல்லாம் பாசிட்டிவான விஷயம். அதே சமயத்துல பிள்ளைகள் வகையில உங்களுக்கு மன வருத்தங்கள்லாம் நீங்கும். பிள்ளைகளால மன வருத்தம் இருந்தது, அல்லது பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கல, பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகல, இந்த மாதிரியான கவலைகள் இருக்கும். அல்லது உங்க பிள்ளைங்க உங்க பேச்சு கேட்கல, சரியா படிக்கல, அவங்களுடைய படிப்பு மற்றும் எதிர்காலத்தை பற்றிய கவலைகள் நீங்கும். குருவோட பார்வையில 5ஆம் பாவகம் இருக்கு. இதுவும் ஒரு பாசிட்டிவான விஷயம்தான். இப்ப குருவை பொறுத்தவரையிலும் உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல பாக்குறதுனால முயற்சி நிறைய செய்வீங்க. புதிய வாய்ப்புகளுக்காக தேடுவீங்க. புதிய வேலை தேடக்கூடியவர்களுக்கு புதிய வாய்ப்பு கிடைக்கும். வேலையில ஆல்ரெடி இருக்கிறவங்க உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அது தனியார் பணியில் இருந்தாலும் சரி, அல்லது அரசு பணியில் இருந்தாலும் இந்த 2026 ஜூன்ல இருந்து 2027 ஜூன் மாசத்துக்குள்ள ப்ரொமோஷனுக்கான வாய்ப்பு உண்டு. சம்பளம் அதிகமாக கிடைக்கும். அதே போல தைரியம் கூடும், வீரியம் கூடும், முயற்சிகள் நிறையவே செய்வீங்க. மேலும்
இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் இந்த ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பாக்குது. அதுதான் பெரிய பாசிட்டிவே. இந்த கண்டகச்சனியோட பாதிப்பை குறைக்கும். கண்டகச்சனி 7ஆம் இடத்துல இருக்கு. உங்க மேல வந்து போட்டி பொறாம உங்களை சந்திக்கக்கூடியவர்களால தான் நிறைய, அதுவும் அண்டையலார்கள், தொழில் போட்டி, நண்பர்கள் உங்களை வந்து நேரடியா வாழ்த்தினாலையும் மறைமுகமாக உங்களை வீழ்த்தணும்னு நினைக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதனால அவங்களால உங்களுக்கு கண்திஷ்டி, பொறாமை இதெல்லாமே இருந்துட்டு இருக்கு. மேலும் வாழ்க்கை துணைவருக்கு உடலான தொந்தரவோ அல்லது வாழ்க்கை துணைவருடன் கருத்து வேறுபாடோ இருந்துட்டு இருக்கு இல்லையா, அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவுகள் கிடைக்கும். இந்த 7ஆம் பாவகத்தை குரு பார்க்கறதுனால கண்டகச்சனியோட பாதிப்பை குறைக்கும். இந்த கண்டகச்சனினா என்ன? இந்த 7ஆம் பாவகத்துல சனி வந்து கண்டகச்சனியை கொடுக்குது. அது எந்த பாதிப்பு கொடுக்கும் அப்படின்னாக்க, முக்கியமா இந்த மாதிரி கண்டிஸ்டி, மற்றவங்களால பாதிக்கப்படுறது, மற்றவங்களால வந்து பிரச்சனைக்குள்ளாகிறது, அதே போல இந்த எதிர்பாலினர் நட்பு உறவாலையும் சில பிரச்சனைகள் வர்றது போன்றவை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அல்லது ஒரு பெண்ணால, ஒரு வயது முதிர்ந்த பெண்ணால உங்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தும். ஸோ அந்த வகையில் அவங்க கிட்ட இருந்தா கொஞ்சம் பாதிப்பு இல்லாம தப்பிக்க போறீங்க. ஒண்ணு அவங்கள விட்டு விலக போறீங்க, அல்லது உங்களை விட்டு அவங்க விலக போறாங்க. ஸோ அதே மாதிரி இந்த இந்த குரு பகவானை பொறுத்தவரை அதிசாரமா அக்டோபர்ல இருந்து சிம்மத்துக்கு வரும், 12ஆம் பாவகத்துக்கு விரயஸ்தானத்துக்கு வரும். அப் டு ஜனவரி 2027 வரையிலும் இருக்கு. மீண்டும் பின்னோக்கி நகர்ந்து மீண்டும் கடகத்திலேயே வந்து உச்சமாகிறாரு. அங்க வந்து 2027 ஜூன் 13ஆம் தேதி வரை இருக்கும். இப்ப வந்து அதிசார காலகட்டத்துல, அதாவது அக்டோபர்ல இருந்து ஜனவரிக்குள்ள என்ன நடக்கும்? விரயஸ்தானத்துல குரு வருது அப்படின்னாக சுப விரயங்கள் ஏற்படும். இந்த நேரத்துல வீடு கட்ட ஆரம்பிக்கலாம், அல்லது சொந்த வீடு வாங்குறதுக்கான முயற்சிகள் சக்சஸ் ஆகும், அல்லது வாகன மாற்றம், அல்லது குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கிறது, திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகிறது, பிள்ளைகளுக்கு படிப்பு செலவு, பிள்ளைகளுக்கு திருமணம் போன்றவற்றுக்காக செலவு பண்றது, இந்த மாதிரியான சுப விரயங்கள் இந்த 3 மாசத்துல ஏற்படும். பாசிட்டிவ் தான், உங்களுக்கு ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. அதே போல மீண்டும் பின்னோக்கி நகர்ந்து லாபஸ்தானத்துல குரு இருக்கக்கூடிய காலகட்டத்துல கண்டகச்சனியோட பாதிப்பு இல்லாம இருப்பீங்க. ஆனா ஒரே ஒரு விஷயம் என்னன்னாக்க, இந்த குரு வந்து அதிசார பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டத்துல, அதாவது குறிப்பா அக்டோபர்ல இருந்து, இந்த வருஷம் அக்டோபர்ல இருந்து அடுத்த வருஷம் ஜனவரிக்குள்ள மீண்டும் வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடு, சில எதிரிகளுடைய எதிர்ப்புகள், மறைமுக எதிரிகளுடைய பிரச்சனைகள், அண்ட அயலார்களால பிரச்சனைகள், இந்த மாதிரியும் அந்த காலகட்டத்துல வரும். வாழ்க்கை துணைவரால் துன்பங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் மீண்டும் அக்டோபர்ல இருந்து ஜனவரிக்குள்ள வரும். அந்த டைம்ல என்ன, குரு பார்வையில 7ஆம் இடம் இல்லை. அதனால அந்த டைம்ல நீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கணும், அல்லது சற்று விலகி கூட இருக்கலாம். அந்த நேரத்துல சப்போஸ் வெளியில இருக்கலாம் கொஞ்சம், அல்லது கொஞ்சம் தள்ளி இருக்கிறது, குடும்ப வாழ்க்கையை விட்டு கொஞ்சம் தள்ளி இருந்தா கூட பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை. ஒரே வீட்டுல இருந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறத விட சற்று தள்ளி இருக்கிறதுனால கெட்ட நேரத்துல மீண்டும் சேரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தும். அது வந்து முக்கியமா தோஷங்கள் ஒருத்தருக்கு இருக்கு, கலஸ்திர தோஷம் ஒருத்தருக்கு இல்லை அப்படின்னாக்க, ஒரு கெட்ட நேரம் 2 பேருக்கு தசா புக்தி சரியில்லைனாக்க யாராவது ஒருத்தர் கொஞ்சம் தள்ளி டிஸ்டன்ஸ் இருக்கிற போது பெருசா பாதிப்பு கொடுக்காது. ஆனா ஒரே இடத்துல இருந்து சண்டை போட்டு ஒன்னா பிரிஞ்சிடறதை விட கொஞ்சம் விலகி இருந்து அந்த மௌனமா அந்த காலகட்டத்தை கடந்து போறதா புத்திசாலித்தனம். இதுல வந்து இந்த ராகுக்கு எதுவும் மாறும், காதல் போன்றவை ஏற்படும் சில பேருக்கு, அல்லது எதிர்ப்பாளினுடைய நட்பு, இந்த மாதிரியான விஷயங்கள் இளைய தலைமுறையாக இருந்தா ஏற்படும். புத்திரபாக்கியத்தை கொடுக்கும். ராகு 5ஆம் இடத்துல இருந்தாலே குரு பார்வை இருக்கிறதுனால புத்திரபாக்கியத்தை கொடுக்கும். மேலும் பண விஷயத்துல நீங்க கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். பொதுவாகவே இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல செலவு பண்ணும் போது, அல்லது மற்றவங்கிட்ட கொடுக்கும் போது, வாங்கும் போது, அதுக்கெல்லாம் உரிய ஆவணங்களை நீங்க வச்சுக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. நட்சத்திரத்தின் அடிப்படையில பார்க்கும்போது உத்திரம் நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு வருமானம் கூடுதலாக கூட கிடைக்கும், லாபங்கள் வரும், உடலான தொந்தரவுகள் பெருசா இருக்காது, ஆரோக்கியமா இருப்பீங்க, எதிரிகள் ஓடுவார்கள், எதிரிகள் விலகுவார்கள். அதே போல ஒரு வீடு வாங்குறதோ சொத்து வாங்குறதோ இந்த காலகட்டத்தில் ஏற்படும். இந்த ஜூன் மாசத்துக்கு பிறகு வாகன மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. சில பேருக்கு வீடு மாற்றம் இந்த ஜூன் மாசத்துக்கு பிறகு ஏற்படும். இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமே வீடு மாற்றம் ஏற்படும். சில பேருக்கு வந்து எதிர்ப்பாளருடைய நட்போ அல்லது எதிர்ப்பாளருடைய உறவோ ஏற்படும். சில பேருக்கு திருமணம் ஆகும். சில பேருக்கு வாழ்க்கை துணிவரை சந்திப்பீங்க, எதிர்கால வாழ்க்கை துணிவரை. கணவன் மனைவி பிரிந்திருக்கீங்க, கருத்து வேறுபாடோடு இருக்கீங்கன்னா இந்த நேரத்துல உத்திர நட்சத்திரத்துக்கு பெரிய அளவுக்கு நெகட்டிவ் கிடையாது, ஒன்னாவே இருப்பீங்க, பாசிட்டிவா இருக்கும், மகிழ்ச்சியான தாம்பத்திய வாழ்க்கை இருந்துகிட்டு தான் இருக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரை தோஷங்கள் இருக்கு, பிரிஞ்சிருக்கிறோம், மறுமணம் ஆகுமா, டிவோர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல மறுமணத்திற்காக வரன் பாக்குறீங்கன்னா மறுமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. மேலும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் உடல்நல தொந்தரவு பெரிதாக உங்களுக்கு பாதிப்பு இல்லை, அதுவுமே பாசிட்டிவ் தான். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பயணங்கள், அலைச்சல்கள் ஏற்படும், புதிய தொழிலை கையில் எடுப்பீங்க, அல்லது புதிய வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதனால அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே
ஒரே வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் பெரிய அளவுக்கு நெகட்டிவ் கிடையாது. சப்போஸ் பிரிஞ்சிருக்கீங்க, கருத்து வேறுபாடால பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னாக்க உங்க ஜாதகத்தின்படி கலசர தோஷம் 2 பேருக்குமே இருக்குன்னாதான் கொஞ்சம் தனித்தே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். அதுல ஒரு முடிவு கிடைக்கும். இந்த திருமண பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கக்கூடிய காலகட்டம் அது உங்க ஜாதகத்தின் அடிப்படையிலே இருக்கும். அது முழுமையாக பிரிகிறதா அல்லது மீண்டும் சேரக்கூடிய வாய்ப்பா என்பது உங்க கணவன் மனைவி 2 பேருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளை பொறுத்தே அது. அஸ்தமத்தில் பிறந்தவங்களுக்கு நிறைய தோல்விகள் அல்லது எதிரிகள் தொல்லை, சில பிரச்சனைகள் இப்பெல்லாம் இருந்துட்டு இருக்கு இல்லையா, அது குறையும். உங்களுடைய சொல்லுக்கு ஒரு மதிப்பு மரியாதையும் கிடைக்கும். உங்களுக்குன்னு ஒரு தனி திட்டத்தை வகுத்து நீங்க செயல்படக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும். அதன் மூலம் பண வருமானம் லாபங்கள்லாம் வரக்கூடிய காலகட்டம் தான் அஸ்தம் நட்சத்திரத்துக்குமே. அதே போல பண விஷயத்துல செலவு பண்ற விஷயத்துல கவனமா இருங்க. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் செலவு பண்ணும்போது டிரான்சாக்ஷன் பண்ணும்போதெல்லாம் எச்சரிக்கையா இருங்க. அதே போல சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்துல பிறந்தவங்க இந்த நேரத்துல திருமணம் ஆகாம இருக்கிறீங்கன்னா திருமணம் ஆகும். புத்திரபாக்கியம் கிடைக்காம இருக்குன்னாக்க புத்திரபாக்கியம் கிடைக்கும். எதிர்கால வாழ்க்கை துணைவரை சந்திப்பீங்க. கடந்த கால வாழ்க்கையில பிரிந்திருப்பீங்க, தனித்திருப்பீங்க, அவர்களுக்கு மறுமணம் போன்றவை ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. கணவன் மனைவி உறவு நிலையில சச்சரவுகள் பிரிவுகள் இருக்கு. ஒரே வீட்டுல இருக்கிறோம், ஆனா ஒன்னா பேசிக்கிறதுல, நான் சொல்றது அவர் கேட்கறதுல, அவர் சொல்றது நான் கேட்கறதுல அப்படின்னு ஒரு முரண்பாடுகள் இருந்துச்சுனாக்க இந்த சனிக்கு குரு பார்வை இருக்கிறதுனால அந்த டியூரேஷன்ல உங்களுக்கு ஒரு ஒற்றுமை இருக்கும், ஒரு அந்யோன்யமா இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் சித்திரை 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்குமே ஏற்படும். ஒரே வீட்டுல கருத்து வேறுபாடோடு இருக்கிறவங்க ஒரு அந்யோன்யமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிரிந்து இருக்கிறவங்க, கடந்த கால வாழ்க்கையால் பாதிக்கப்பட்டு பிரிஞ்சு இருக்கிறவங்க குறிப்பா தோஷங்கள் இல்லைனாக சேரத்துக்கு முயற்சி பண்ணலாம், சேரத்துக்குமே வாய்ப்பு இருக்கு. அதே போல சில பேர் எதிர்பாலினர் உறவில் இருப்பீங்க. அப்படிப்பட்ட உறவில் இருப்பவர்களுக்கு பாத்தீங்கன்னாக்க அப்போ தோஷங்கள் இருக்குன்னு நாமளே புரிஞ்சுக்கலாம். அப்படிப்பட்டவர்களுக்கு மீண்டும் சேரக்கூடிய வாய்ப்பு என்பது குறைவுதான். அது உங்க ஜாதகத்தின் அடிப்படையிலேயே அந்த முடிவுகள், திருமண வாழ்க்கை பிரச்சனைக்கான முடிவுகள் இருக்கும். ஸோ அப்போ மொத்தத்துல இந்த குரு பயிற்சியால ஒரு நன்மை பெருசா இருக்கு, தீமையும் கொஞ்சம் இருக்கு. அது என்னன்னா பணம் கையில வரும், அது விரயமாகும். ஆன்மீக பயணங்கள், ஆன்மீக விஷயத்தில் ஈடுபாடு காட்டுறது போன்றவற்றால் உங்களுக்கு இந்த விரயங்கள், தேவையில்லாத பிரச்சனைகளை குறைக்கலாம். ஸோ அப்போ பயணங்களும் ஏற்படும். சில பேருக்கு தொலை தூரத்துல வெளிநாடு வெளியூர்ல வாழக்கூடியவர்களுக்கு ஒரு நீண்ட தூர பயணம் இந்த வருஷம் ஏற்படும். அப்படி வரும்போது தாய்நாட்டுக்கு போகக்கூடிய சூழ்நிலைகள் கூட இந்த காலகட்டத்தில் ஏற்படும். ஸோ மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி கன்னி ராசிக்கு பாசிட்டிவானதுதான். மேக்சிமம் லாபஸ்தானத்துல வராரு இல்லையா, அதனால பாசிட்டிவான விஷயம்தான். இந்த குரு பயிற்சியால உங்களுக்கு அதாவது கண்டகச்சனியோட பாதிப்பை குறைக்கும். கண்டகச்சனியிலிருந்து தப்பிக்கலாம் நீங்க. அதுதான் இந்த குரு பயிற்சி. இந்த காலகட்டத்துல நீங்க தட்சிணாமூர்த்தி வழிபாடு நன்மைகளை கொடுக்கும். கொண்டக்கடலை மாலை சாத்தி, மஞ்சள் நிறத்தில் அங்கவஸ்திரம் சாத்தி, தட்சிணாமூர்த்திக்கு ஒரு அபிஷேகம் அர்ச்சனை செய்யுங்க. ஒரு வியாழக்கிழமையில நெய் தீபம் ஏற்றிட்டு வாங்க. உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். சகல விதமான எதிர்ப்புகளும் விலகும். நன்றி, வணக்கம்.